தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய சிறப்பு பார்வையாக நகர்வளப் பகுதியில் நாம் காணவிருப்பது தமிழகத்தில் சிறந்த ஒரு நடிகராக இன்றைக்கு திரை உலகத்தில் பவனி வந்து கொண்டிருக்கின்ற ஒரு சிறப்பான நடிகர் சூர்யா. நடிகர் சிவகுமாரின் மைந்தனாக இருக்கின்ற சூர்யா அவர்கள் நேருக்கு நேர் என்ற திரைப்படத்தின் மூலமாக மணிரத்னத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டு பல்வேறு தோற்றங்களிலே நடித்து இன்றைக்கு புகழின் உச்சியிலே இருக்கிறார். தமிழ் திரை உலக நடிகர்களிலே இவரும் இன்றைக்கு முன்னணியில் இருந்து கொண்டிருக்கிறார். இவருடைய மிரட்டலான நடிப்பில் வெளிவரவிருக்கின்ற படம் கங்குவா. நாளை 14ஆம் தேதி இது திரை அரங்கத்தில் வெளிவருகிறது. இந்த திரைப்படம் ஒரு சிறப்பான திரைப்படமாக அமையும் என்று பலரும் கருத்தை தெரிவித்து வருகிறார்கள். இந்த படம் உலகம் முழுவதும் வியாழக்கிழமை அன்று திரைக்கு வரவுள்ளது. கங்குவா படம். இந்த கங்குவா படத்தினுடைய இயக்குனர் சிறுத்தை சிவா அவர்கள் தெரிவித்த போது 2 ஆண்டு காலம் கடினமான உழைப்பில் தயாரித்துள்ள படம் கங்குவா. பண்டைய காலம் வீரம், நவீன காலம் தைரியமும் சந்திப்பதே கங்குவா படத்தின் கதையாக 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக தனது மக்களை காப்பாற்ற ஒரு பழங்குடி போர் வீரனுடைய கடுமையான போராட்டம் நிகழ்வதில் ஒரு நிழல் காவலாளியாக ஆபத்தை தேடலுமாக மர்மமான முறையில் இந்த படத்தை கதை அம்சங்களோடு 2 ஆண்டு காலம் இதில் இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர், நடிகைகள் என்று பலரும் சிரமப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிவித்தார். கிரீன் ஸ்டுடியோ நிறுவனம் சார்பில் கே.இ. ஞானவேல் ராஜா தயாரித்த சிறுத்தை சிவா இயக்கியுள்ள புதிய படம் கங்குவா. சூர்யா கதாநாயகனாக நடித்துள்ளார். நிஷா பதானி கதாநாயகியாக நடித்திருக்கிறார். பாபி தியோல், யோகி பாபு போன்றவர்களும் இதில் நடித்திருக்கிறார்கள். இந்த படம் வியாழக்கிழமை அன்று 14ஆம் தேதி வெளிவருகிறது. சூர்யா நடித்துள்ள படம் கங்குவா. இதில் பலரும் நடித்திருக்கிறார்கள். 3D தொழில்நுட்பத்தின் சரித்திர கதையாகும். 3D தொழில்நுட்பத்தில் சரித்திர கதையாகும். தயாரித்துள்ள இந்த படம் தமிழ், தெலுங்கு, இந்தி, மலையாளம், கன்னடம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட மொழிகளில் வியாழக்கிழமை அன்று 14/11/2024 அன்று வெளிவருகிறது. கங்குவா படம் சிறப்பு காட்சி திரையிட வேண்டும் என்று அனுமதி கோரிய படம் நிறுவனம் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இதை ஏற்று கங்குவா படத்தின் சிறப்பு காட்சிகள் தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது. நாளை 14ஆம் தேதி மட்டும் காலை 9 மணி முதல் நள்ளிரவு 2 மணி வரை மொத்தம் 5 காட்சிகளாக இந்த கங்குவா திரைப்படம் எந்த திரை அரங்கிலும் பார்க்கலாம் என்று படத்தினுடைய இயக்குனரும், படத்தினுடைய தயாரிப்பாளரும், படத்தினுடைய நாயகனாக இருக்கின்ற சூர்யா போன்றவர்கள் தெரிவித்ததாக
நமது சிறப்பு செய்தியாளர் சென்னையிலே இருந்து ஆசா அமீர் அவர்களோடு நமது சிறப்பு செய்தியாளர் ரவி சென்னை அவர்களும் இதனை நமது நகர்வள பகுதிக்கு தெரிவித்ததாக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் இதனை தெரிவித்திருக்கிறார். கங்குவா திரைப்படம் சூர்யா வித்தியாசமான தோற்றத்தில் நடித்த திரைப்படம். அனைத்து மக்களைப் போல 10 மொழிகளில் வெளியாகியிருக்கும் தமிழ் திரைப்படமான இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் என்று நீலமலை தொலைக்காட்சியும் விரும்புகிறது என்று தெரிவித்து, இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலே உடனுக்குடன் காண வேண்டுமேயானால் நீங்கள் இதுவரை அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினரான மாறினால் இதுபோன்ற செய்திகளை எப்போதும் காணலாம் என்றும் தெரிவித்து, சில பகுதிகளிலே நீலமலை தொலைக்காட்சி தெரிவதில்லை என்ற மக்கள் ரசிகர் பெருமக்களும் தெரிவிக்கிறார்கள். தெரியவில்லை என்று சொன்னால் உள்ளூர் உங்கள் பகுதி கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் அன்போடு கேளுங்கள். இதுபோன்ற நீலமலை தொலைக்காட்சி சிறப்பான செய்திகளும் உள்ளூர் தகவல்களையும் தருகின்ற உன்னதமான தொலைக்காட்சி எங்களுக்கு வேண்டும் என்று அன்போடு கேட்டு பெற்று கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து, நகர்வள பகுதியில் உங்களிடத்திலே வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை. அன்பில்